நான் உங்கள் கலை பேசுகிறேங்க. முருங்கைக்கீரை போட்டு குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா வெங்காயமும் முருங்கைக்கீரை சரி பாதியாக போட்டு செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வெளியே சாப்பிட்லாங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோவில் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்துச்சு. அது கூடவே ஒரு கைப்பிடி வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நல்லா செவந்து வர மாதிரி வதக்கலாம். இந்த அளவு சாதம் வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை தூவிக்கலாம். தீ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போது லைட்டாக மஞ்சள் பொடி, இது கூடவே முருங்கைக்கீரை. பசங்களுக்கு பொரியல் பண்ணி கொடுத்தா ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. இது போல் நம்ம இந்த குழி பணியாரத்தில் சேர்த்து கொடுத்தோம்னா அந்த கீரை இருக்கிறதே தெரியாது, பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடவே கொத்தமல்லி. இது ரொம்ப நேரம் ஒன்றும் வதங்க தேவையில்லைங்க. கீரை கொத்தமல்லி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிடலாம். கீரை கலர் மாறாமல் அப்படி பச்சை பச்சுன்னு இது பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம இட்லி மாவில் இதை சேர்த்துக்கலாம். இட்லி மாவு திட்டமாக உப்பு போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்குறோம். அதில் வதக்கி வச்சு முருங்கைக்கீரை வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டி போட்டு நல்லா கலக்கலாம். நம்ம புளியோட சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். இதை திருப்பி விடலாங்க. அதனால் முதல்ல திருப்பி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்க, இல்லை சுவையான குழி பணியாரம் ரெடிங்க. இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு தக்காளி சாம்பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும்.
உடம்புக்கு சத்தான பொருள். முருங்கைக்கீரை போட்டு செஞ்சோம்னா குழந்தைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.